ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மார்னிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். மார்னிங் நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, வெண்டைக்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சரிசி மாவு கொழுக்கட்டை, அதுக்கு தாளிசம் போட்டாச்சு. கடுகு, உளுந்தம் பருப்பு, வத்தல், மிளகா வத்தல் இதெல்லாம் போட்டு தாளிசம் போட்டு இதை மாதிரி உப்பு பொடியும் போட்டு விரவிட்டு, அதுக்கப்புறமா தண்ணி விட்டு விரவி, தேங்காய் பூ தண்ணி விட்டு விரவி கொழுக்கட்டை பிடிச்சி வச்சு கொழுக்கட்டை அவிச்சிக்கிடலாம். கொஞ்சம் கார கொழுக்கட்டை, கொஞ்சம் பால் கொழுக்கட்டை. இப்போ கார கொழுக்கட்டைக்கு நான் பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி இட்லி தட்டில் ஊற்றி வச்சாச்சு, பிடிச்சி வச்சாச்சு. இது ஒரு பக்கம் அவியட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாவு இன்னும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு விரவி குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் உருண்டைனாலும் வச்சுக்கலாம், இல்லை நீளமாக திரியாக கூட நம்ம திரட்டி வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்ன ஷேப் பிடிக்கோ அந்த ஷேப்புக்கு நம்ம போட்டுக்கிடலாம். இதிலே நீங்கள் தேங்காய் பூ போட்டு பிடி கொழுக்கட்டை மாதிரியும் கூட நீங்கள் அவிச்சிக்கலாம். வெல்லம், தேங்காய் பூ இதெல்லாம் இந்த மாவு கூடையே போட்டு பிடி கொழுக்கட்டை வேணாலும் அப்படியே அவிச்சிக்கலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மாவுக்கு கார கொழுக்கட்டை, கொஞ்சம் மாவுக்கு பால் கொழுக்கட்டைக்கு ஃபுல்லாக பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா அதை அந்த தண்ணியில் போட்டு அவிச்சு வெல்லம் போட்டிருக்கேன். இது கூட வெல்லம் போட்டு இந்த கொழுக்கட்டை நல்லா ஒரு பக்கம் சூப்பராக அவிஞ்சிட்டு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. மத்தியானம் சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், மார்னிங் கொழுக்கட்டை. தேங்க்யூ, டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.